வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இது ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கரமா ரசிச்சு தியேட்டர்ல கொண்டாடி பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் ஷோ படம் கிடையாது. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் லீவ் நாள் வேற கொஞ்சம் பொறுமையா எழுந்திரிச்சு குளிச்சு லிஸ்ட்டு சாப்பிட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் ஒரு டிக்கெட்டை போட்டு குடும்பமா அப்படியே தியேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். அதாவது ரெகுலர் ஷோஸ் பார்க்கக்கூடிய ஜென்ரல் ஆடியன்ஸ் ரசிச்சு பார்க்கக்கூடிய படம் தான் இந்த இட்லி கடை. அப்ப இது குடும்பங்கள் கொண்டாடும் படம்ன்றீங்க. அப்படிதான். ஆனா என்னதான் இது ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் படமா இருந்தாலும் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களும் படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி தான். அந்த கிராமத்து போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுல சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா எமோஷனல் கனெக்டே கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு பவர் பாண்டி ஃபிளேவர்ல இருக்கு. ஆனா தேவையில்லாம பேங்காக் கூட கனெக்ட் பண்ணி அங்கிருந்து ஒரு 2 பேர் வந்து தனுஷையும் வெறுப்பேத்துறாங்க, நம்மளையும் பயங்கரமா வெறுப்பேத்துறாங்க. எப்படின்னா இப்ப இட்லிக்கு இட்லி பொடி இருக்கா, சாப்பிட நல்லா இருக்கும். இட்லிக்கு யாராவது சாஸ் தொட்டு சாப்பிடுவோமா? அப்படிதான் அந்த 2 பேரும். சுத்தமா அவங்க 2 பேரும் படத்து கூட ஒட்டவே இல்லை. அவங்க வர போர்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பயங்கரமா போர் அடிக்குது, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. அது இல்லாம நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடல் வலி நமக்கு ஞாபகத்துக்கு வந்து உடம்பு அப்படியே நெளிப்பு கொடுக்கலாம் ஆரம்பிக்கிறோம். சிம்பிளா சொல்லணும்னா முடியல முருகா, முடியல.